ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குரு என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 138லேருந்து ஆரம்பிக்கிறது. இன்றைய தலைப்பு சொன்ன வண்ணம் செய்தது. பக்தர் யோகி ஆனாலும் ஆழ்வாருக்கும் சுத்தமான பிரேமையினாலே 2 பாசங்கள் மட்டும் இருந்தன போலிருக்கிறது. சிஷ்யன் கணிகண்ணனை விட்டு பிரிய முடியாத பாசம் அவருக்கு இருந்தது. அதேபோல் அந்த ஆலய மூர்த்தியாக அர்ச்சாவதாரத்தில் இருந்த புஜங்க சைன பெருமாளிடம் அவருக்கு அலாதியான பாசம் இருந்தது. அதனால் கணிகண்ணனின் பின்னோடியே அவரும் புறப்பட்டு விட்டார். அவன் அவரை கூப்பிடவில்லை. தான் எங்கேயாவது காடு மலை என்று போய்விடலாம், குருவையும் அங்கேயெல்லாம் இழுக்கடித்து சிரமப்படுத்த வேண்டாம், இங்கேயே அவர் பாட்டுக்கு பெருமாள் சன்னதியில் இருந்து கொண்டிருக்கட்டும், அவர் எங்கே இருந்தாலும் நாம் எங்கே இருந்தாலும் அவருடைய அருள் நமக்கு நம்மை கட்டி காக்கும். சரீர ரீதியில் எங்கே இருந்தாலும் நம்முடைய ஹிருதயத்தில் அவர் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருப்பார் என்ற தெளிவோடு கணிகண்ணன் புறப்பட்டு விட்டான். ஆனாலும் அவருக்கு அப்படி இருக்க முடியவில்லை. சுயநலம் கலக்காத வாத்சல்யங்களில் இருக்கிற அழகு உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மிகவும் பெரியவர்கள் கூட பந்தபாசம் இருக்கிறது போல இருப்பதுண்டு. அநேக கதை புராணங்களில் இப்படி பார்க்கிறோம். கணிகண்ணனின் பின்னோடையே புறப்பட்ட ஆழ்வார் அந்த மாதிரியே பாசத்துடன் பெருமாளும் தன் பின்னாடி தொடர்ந்து வருவார் என்று நினைத்து கொண்டு ஆரத்தில் இருக்கப்பட்ட நம்முடைய அபிமான மூர்த்தியை பார்த்தார். ஆனால் சுவாமி லீலா வினோதன் அல்லவா, அதனால் அவன் பாட்டுக்கு நிம்மதியாக சேஷ பரியங்கத்தில் படுத்துக்கொண்டே இருந்தான். அப்பொழுதுதான் இந்த கதை ஆரம்பத்தில் நான் சொன்னார் போல சிஷ்யனுக்காக குருவானவர் சுவாதீனத்துடன் சுவாமிக்கு ஆர்டர் போட்டார். தான் பரம பாகவதன், இந்த அச்சையிடமே அபிமானம் வைத்தவன் ஆனபடியால் தன்னை பகவான் தொடர்ந்து வர வேண்டும் என்று தற்பெருமையாக ஆழ்வார் ஆர்டர் போடவில்லை. பின்ன என்ன போட்டார்? கணிகண்ணன் போகின்றான், தான் போவதை சொல்லிக் கொள்ளவில்லை. சிஷ்யன் போகின்றானே, ஊரை விட்டு கிளம்பி விட்டானே, அதையே சொல்கிறார். குழந்தை ஊரை விட்டு மனசு வெறுத்து போகிறது, அதன் கூடவே நீ சகாலம் இருந்து ரட்சிக்க வேண்டாமா? ஆழ்வார் சதாவும் தன்னை ரட்சிப்பார் என்று உறுதி கணிகண்ணனுக்கு இருந்தாலும் அவர் தாம் ரட்சிப்பதாக நினைக்கவில்லை. வெளியிலே தடபுடலாக பகவானுக்கு உத்தரவு போட்டாலும் உள்ளுக்குள்ளேயே ரட்சணமெல்லாம் அவனால்தான் நடக்கிறது. தாம் ஒன்றுமே இல்லை என்று எளிமையோடு தான் இருந்திருக்கிறார். அதனால்தான் கணிகண்ணன் போகிற போது பேசாமல் படுத்து கொண்டிருக்கிற சுவாமியிடம் இப்படி கேட்கிறார். குழந்தையோடு நீயும் போகாமல் ஜம்மென்று பாம்பு மெத்தையில் படுத்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் ஓய், இப்படி நீள நெடுக படுத்து கிடக்காது, இது கொஞ்சம் கூட நன்றாயில்லை என்கிறார். கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, இப்படி படுத்து கொண்டு கிடக்காதே, நான் தைரியமாக துணிச்சலாட உள்ளபடி சொல்கிறவன், சத்தியத்தின் சிவப்பேறிய நாக்கோடு உள்ளபடி பாடுகிற கவி, துணிவன்று சென்னா புலவோன் யான் என்று சொல்லிக் கொள்கிறார். நான் பயப்படாமல் வாய் சிவக்க சத்தியத்தையே பாடுபவன் என்று சொல்வதிலேயே நீ பொறுப்பில்லாமல் படுத்து கொண்டிருந்தால் அதை உள்ளபடி உலகத்துக்கு தமுக்கு போட்டு விடுவேன் என்று எச்சரிக்கை மாதிரி பாட்டு போகிறது. கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவன்று சென்னா புலவோன் யான் செல்கின்றேன். குழந்தை போகிறான், மனசு தாழாமல் நானும் போகிறேன், நீ மட்டும் சுகமாக படுத்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? குரலை உயர்த்தி கிளம்பு, வாரி சுருட்டி கொண்டு பெருசாக சேஷபரியங்கம் விரித்து கொண்டிருக்கிறாயே, அதை சுருட்டி கொண்டு நீயும் எங்களோடு புறப்படு. நீயும் ஒன்றன் பையனாக பாய் சுருட்டிக்கொள். அழுத்தமான ஆர்டராகவே போடுகிறார். கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவொன்றி சென்னா புலவோன் யான் செல்கின்றேன், நீயும் ஒன்றன் பையனாக பாய் சுருட்டிக்கொள். பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிற போது ஆதிசேஷன் அவருக்கு படுக்கை. அவரே எங்கேயாவது போகிறார் என்றால் அப்பொழுது அவன் அவருக்கு 1000 தலையாலும் குடைப்பிடித்து கொண்டு போவான். சென்றால் குடையாம். கிருஷ்ணாவதாரம் ஆனவுடன் வசுதேவர் குழந்தையை மழை வெள்ளத்தில் தூக்கி கொண்டு போகும்போது ஆதிசேஷன் தானே குடைபிடித்தான். ஆர்டர் போடுகிற போதும் சுவாமியிடம் ஆழ்வாரிடம் கரிசனம் குறைவில்லை. பாம்பு மெத்தையிலிருந்து இறங்கி நீ வா என்று மட்டும் சொல்லாமல் சுவாமிக்கு வெயில் படாமல் மழைப்படாமல் குடை வேண்டுமே என்று கரிசனத்தில் சேஷ சயனத்தையும் சுருட்டி கூட எடுத்துக்கொண்டே புறப்படச் சொல்கிறார். ஆர்டர் போட்டாரோ இல்லையோ பெருமாளும் அப்படியே பண்ணிவிட்டார். அதற்கு மேல் விளையாட்டு பார்த்து
பக்தர் மனஸ் வருத்தப்படும்படி பண்ணக்கூடாதென்று அவர் சொன்னபடியே வாரி சுருட்டி கொண்டு கணிகண்ணனோடும் ஆழ்வாரோடும் தானும் புறப்பட்டு விட்டார். சொன்ன வண்ணம் செய்தது இதோடு முடியவில்லை. 3 பேரும் அப்படியே புறப்பட்டு 4-5 மைல் போகிறதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது. மனுஷர்கள் மாதிரியே விளையாடணும் என்று பகவானுக்கு இருந்ததால் ராத்திரி ஆயிடுத்து. அதனால் இனிமேல் பிரயாணம் பண்ண வேண்டாம், இங்கேயே ராத்தங்கிவிட்டு காத்தாலே கிளம்பலாம் என்று சொன்னான். பகவான் தான் சொன்னானோ ஆழ்வார்தான் சொன்னாரோ, அவனே இவர் சொன்ன வண்ணம் செய்பவனாகத்தானே இருந்தான். ஆகக்கூடி பாலாட்டங்கரிலே குழுகுழு என்று காற்று வீசுகிற இடத்தில் 3 பேரும் ராப்பொழுதை சொஸ்தமாக கழித்தார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.